ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாறை மீன் குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். பாறை மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு சால்ட்டெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு செய்கிறது தான் பெருசு. அந்த குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சிம்பிள் தான். இது குழம்பு ப்ரிப்பேர் பண்ண 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டு குழம்பு பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேங்காய் போடாமல் குழம்பு பண்ணுறது. இன்றைக்கி நான் உங்களுக்கு தேங்காயெல்லாம் போட்டு செம்மையாக ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான மீன் குழம்பு நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி நிறைய போடக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு 3 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 எடுத்துக்கலாம். இது போதும். கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம். பாருங்கள், தேங்காய் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தேங்காய், அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய். இது கடலை எண்ணெய் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடலை எண்ணெய் ரொம்ப நல்லது. கடலை எண்ணெய் குட் ஃபார் ஹெல்த். ஸோ நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் நான்வெஜ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், நமக்கு டேஸ்ட் கூட்டி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கேன். கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனும் கொஞ்சம் அதை போட்டு சேர்த்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுமே நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு அது கூட டொமேட்டோ ஆட் பண்ணும்போதும் க்ரீன் சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சால்ட்டு போட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் குழையும். இல்லைன்னா சால்ட் போடாமல் இருந்தால் கொஞ்சம் பாயில் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பாயில் சீக்கிரம் ஆகணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் இவ்வளோ தான் சேர்க்குறேன்னா. வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளை போட்டு இதை கூட சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காயும் தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அது கிரைண்ட் பண்ணி வச்சுருக்குது. இதை கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம இதில் கிளறிட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பச்சை வாசனை போகும். அப்போ தான் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது கூட கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரியும் போது பச்சை வாசனைலாம் போன பிறகு நாம் புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே நம்ம தேவையான சால்ட்டு, தேவையான காரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்து வரும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெயில் மேலே பிரியும். அப்போ நம்ம நல்லா கொதிச்சிருச்சுன்னு நம்மளுக்கு புரியும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல ஸ்மெல்லு நல்லா இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாம் ஃபிஷ் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஃபிஷ் ஒன்றுனா எடுத்து நம்ம போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 or 7 minutes இருந்தால் போதும். இது கொஞ்சம் மீன் உப்பு காரம் இறங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மற்ற மீன் பார்த்தீங்கன்னா சங்கரா அந்த மாதிரி குட்டி மீனாக இருந்தால் சீக்கிரமாக இதில் உப்பு காரம் இறங்கிடும். இது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், சரிங்களா? ஒரு 10 minutes கூட இதை நம்ம குழையாது. இந்த ஃபிஷ் குழையாது. ஸோ இந்த 10 minutes கூட இருந்து அதுக்கப்புறம் குழம்பு திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது மீன் குழம்பு. செம்ம டேஸ்ட், அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட், அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் மல்லி இலையில் நம்ம தூவி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. ஃபிஷ் குழம்பு வைக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. அவ்வளோதான், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டாக நீங்கள் ஃபிஷ் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஒன் டைம் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க எப்படிலாம் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு.
பேச்சுலர்ஸ் கூட இதில் வந்து ட்ரை பண்ணலாம். நான் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு வந்து 2 டேஸ் கூட கெடாமல் இருக்கும். என்னடா தேங்காய் போட்டிருக்காங்களே அப்போ கெடாமல் இருக்கு. ஆமாம், தேங்காய் போட்டாலும் கெடாது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 2 டேஸ் கூட இந்த மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சூப்பரான திக்னஸான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணும் நமக்கு. அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.